அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, லெக்ரான்ஜி இன்டர்போலேஷன் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவருக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க வந்து 4 செட் ஆஃப் வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, இத நம்ம வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சுட்டு, அந்த ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூ 2 போட்டு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க 1, -3, 3, 9, 4, 30, 6, 132ன்னு குடுத்துருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இத வந்து x0, x1, x2, x3 நீங்க எடுத்துக்கணும். x0 ஓட வேல்யூ 1, x1 ஓட வேல்யூ 3, x2 ஓட வேல்யூ 4, x3 ஓட வேல்யூ 6. அதே மாரி நெக்ஸ்ட் வேல்யூவ y0 வந்து -3, y1 வந்து 9, y2 30, y3 வந்து 132 நம்ம எடுத்துக்கணும். இப்ப லெக்ரான்ஜி இன்டர்போலேஷன் மெத்தடுடைய ஃபார்முலா வந்து இதுதான். இந்த ஃபார்முலாவ எப்படி மெமரைஸ் பண்ணிக்கணும், எப்படி ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்ட் 1ல நான் சொல்லியிருப்பேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டோடைய லிங்க் குடுக்குறேன். அத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சம்ம வந்து நீங்க பாருங்க. இதுதான் வந்து ஆக்சுவலா லெக்ரான்ஜி இன்டர்போலேஷன் மெத்தடுடைய ஃபார்முலா. இப்ப இந்த எக்ஸ் இருக்கு இல்லீங்களா? எக்ஸுக்கு எந்த வேல்யூயும் போட முடியாது. அதனால எக்ஸ நம்ம அப்படியே வச்சுக்கணும். இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 2ன்னு நம்ம எதுக்கு குடுத்துருக்கணும்னா, ஃபைனலா வந்து நம்ம ஒரு ஆன்ஸர் ஒண்ணு கண்டுபிடிப்போம். எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ்ல. அதுல தான் இந்த வேல்யூ வந்து நம்ம போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 2 அப்படின்றது வந்து நம்ம போடக்கூடாது. x1க்கு பதிலா நீங்க என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x1க்கு இங்க 3 குடுக்கணும். x2க்கு வந்து என்ன போடணும்னு பார்த்தா 4. அந்த மாரி இந்த ஃபார்முலா வந்து நம்ம வேல்யூஸ வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்ப இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதியாச்சு. இந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ, அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் குடுத்துருக்கிறது வரைக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா x - 3, x - 4, x - 6 divided by 1 - 3, 1 - 4, 1 - 6 into -3 plus next வந்து x - 1, x - 4, x - 6 divided by 3 - 1, 3 - 4, 3 - 6 into 9. இதெல்லாம் y0, y1, y0, y2 உடைய வேல்யூஸ். நெக்ஸ்ட் x - 1, x - 3, x - 6 divided by 4 - 1, 4 - 3, 4 - 6 into 30. Next x - 1, x - 3, x - 4 divided by 6 - 1, 6 - 3, 6 - 4 into 132. இப்போ இதிலிருந்து இதெல்லாம் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டு இங்க ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கீழ இருக்கிற வேல்யூவ நம்ம மைனஸ் பண்ணிட்டா, இந்த வேல்யூஸ்லாம் வரும். மத்ததெல்லாம் நம்ம சேம் தான். கீழ இருக்கிற வேல்யூஸ் மட்டும் 2 நம்பர் வந்ததால, நம்ம அத மைனஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் வருது. இப்ப இத ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். -3யும் கேன்சல் ஆயிடும். அதே மாரி இந்த இடத்துல -3 இந்த இடத்துல 3ன்னு வரும். இப்ப இந்த இடத்துல வந்து -1 அப்படின்ற வேல்யூ நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த 3 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 30 டிவைடட் பை 3 10 ஆயிடும். அதே மாரி இந்த 2 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இத 66ன்னு நம்ம கொண்டு வரலாம். ஸோ, இத வந்து கேன்சல் பண்ணிட்டதுக்கு மிச்ச டெர்ம்ஸ் எடுத்து நம்ம இப்போ கீழ எழுதிக்கலாம். இப்ப இங்க என்னென்ன கேன்சல் ஆச்சோ, அத தவிர்த்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து இங்க எழுதியிருக்கேன். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏதாவது நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு இல்லீங்களா? இந்த -2 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 10 டிவைட் பண்ணா, இங்க வந்து இங்க 5 ஆகும். இந்த வேல்யூ வந்து நமக்கு -1 ஆகும். ஏன்னா, இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு நமக்கு இருக்கிறதால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 3 வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இத வந்து 66 டிவைடட் பை 3 வந்து 22ன்னு எழுதலாம். ஸோ, இப்ப இத வந்து நார்மலா வந்து எழுதிக்கலாம். ஸோ, அடுத்த டெர்ம்ல இது -2 இன்டூ -5 ப்ளஸ் 10 ஆகும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். அப்போ 2 இன்டூ 1 2 ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1 இன்டூ -1 -1 தான். இது 2 இது வந்து 5 இங்க வந்து 22 நமக்கு இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் வந்து ஒண்ணா எடுத்து எழுதியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம எதுவும் கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா,
இத மட்டும் தனியா எடுத்து சால்வ் பண்ணிட்டு, இத மட்டும் எடுத்து தனியா சால்வ் பண்ணிட்டு, இந்த மாரி ஒவ்வொரு இந்த 4 டெர்மையும் எடுத்து சால்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மொத்தம் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஏன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு அடிஷன் இல்லைங்களா? அதனால வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு, வர ஆன்ஸர இது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ, அந்த மாரி இப்ப நான் தனித்தனியா பண்ண போறேன். முதல்ல இந்த டெர்ம் எடுத்துக்கிறேன். இந்த ஃபுல் டெர்ம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம். x மைனஸ் 3, x மைனஸ் 4, x மைனஸ் 6 டிவைடட் பை 10. ஸோ, இந்த டிவைடட் பை 10 அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இது முதல்ல இந்த 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். x மைனஸ் 3, x மைனஸ் 4 இருக்கு இல்லைங்களா? இந்த x அப்படியே இருக்கட்டும். இந்த x மைனஸ் 4 எடுத்து எழுதிக்கலாம். இந்த மைனஸ் 3 அப்படியே இருக்கட்டும். இந்த x மைனஸ் 4 எழுதிக்கலாம். x இன்டூ x எக்ஸ் ஸ்கொயர், x இன்டூ மைனஸ் 4 மைனஸ் 4x. இது ரெண்டும் மைனஸ் 3x ஆகிடும். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 12 ஆகும். இப்போ இதை வந்து லைக் டேர்ம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 7x ப்ளஸ் 12. இப்போ இந்த டேர்மையும் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மொத்தத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 6, இந்த மைனஸ் 7x அப்படியே எழுதிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 12 எடுத்து எழுதிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 6 இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸ் கியூப், இது மைனஸ் 6x ஸ்கொயர், இது வந்து மைனஸ் 7x ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 42x, இதை மல்டிப்ளை பண்ணால் 12x மைனஸ் 72. இப்போ லைக் டேர்ம்ஸ்லாம் ஒன்று எடுத்து எழுதலாம். இது எக்ஸ் கியூப் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மைனஸ் 13x ஸ்கொயர் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 54x வரும். மைனஸ் 72 த ஹோல் டிவைடட் பை 10. இது வந்து 1. இது வந்து அடுத்த டேர்ம். அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 4, இங்கே எக்ஸ் இருக்கட்டும், இந்த எக்ஸ் மைனஸ் 4 எடுத்து எழுதிக்கலாம். இந்த மைனஸ் 1 இருக்கட்டும், எக்ஸ் மைனஸ் 4 எடுத்து எழுதிக்கலாம். இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, இது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு நமக்கு வரும். இந்த லைக் டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 4ன்னு வரும். இப்போ இதை வந்து எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸ் மைனஸ் 6, இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 5x எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 6 இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 30x ப்ளஸ் 4x மைனஸ் 24. லைக் டேர்ம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர், இது வந்து ப்ளஸ் 34x மைனஸ் 24. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3/2 அப்படின்றத வந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் டேர்ம். இப்போ தேர்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். இப்போ தேர்ட் டேர்ம் இதுவும் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் இங்கே இருக்கட்டும், எக்ஸ் மைனஸ் 3, இந்த மைனஸ் 1 இருக்கட்டும், எக்ஸ் மைனஸ் 3. இப்போ மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வரும். இதை ஆட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3ன்னு வரும். இது கூட இந்த டேர்மை கொண்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 6, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 4x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 24x ப்ளஸ் 3x மைனஸ் 18. இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 10x ஸ்கொயர் ப்ளஸ் 27x மைனஸ் 18, இங்கே மேலே 5, கீழே டிவைடட் பை மைனஸ் 1 அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வேல்யூ. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 22/5. இதில் 2 எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 3, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இந்த வேல்யூ. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 மைனஸ் 4x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 மொத்தம் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர்
minus 4x square plus 16x plus 3x minus 12 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம 22/5 அப்படின்றது அந்த நம்பர் x cube minus 8x square plus 19x minus 12. இப்போ இந்த பாக்ஸில் போட்ட மொத்த வேல்யூ நம்ம ஒன்றாக்க போகிறோம். இப்போ எல்லா டேர்மும் எடுத்து நான் ஒன்றா எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இது அப்படி இருக்கட்டும். ஏன்னா எதுவும் இங்கே மல்டிப்ளை பண்ணுறது எதுவும் இல்லை. இப்போது இந்த டேர்ம் இருக்குது இல்லைங்களா, இந்த டேர்ம் ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். 3 இன்ட்டு எக்ஸ் கியூப் 3 இன்ட்டு மைனஸ் 11x ஸ்கொயர். இந்த ப்ராக்கெட் உள்ள இருக்கிறது மொத்தத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே 2 கொண்டு வர போகிறேன். அதே மாதிரி இந்த -1 இருக்குது இல்லையா, இந்த -1 நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மைனஸை மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ மேலே கொண்டு போனோன்னா இந்த இடம் வந்து -5 இன்ட்டு இங்கே இருக்கிற இந்த மொத்த டேர்ம்லேயும் -5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் நான் என்ன பண்ண போகிறேன், 22வை மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டினாமினேட்டரில் 5 கொண்டு வர போகிறேன். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ண பிறகு இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வரும். இப்போ நம்ம இந்த கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 10, 2, 1, 5 இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 10 வரும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஓவரால் இந்த மேலே இருக்கிற இந்த ஈக்குவேஷன் நியூமரேட்டர் ஃபுல்லாதையும் போட்டுட்டு கீழே வந்து நான் 10 கொடுத்தேன்னா, அடுத்தது வந்து ஈக்குவேஷனில் எப்படி வரும்னா 10 டிவைடட் பை 10 1 ஆகிடும். 10 டிவைடட் பை 2னா 5 வரும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே மேலே இருக்கிற இந்த மொத்த டேர்மையும் நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ 10 டிவைடட் பை 1ன்னா 10 தான். அப்போ இந்த மொத்த டேர்மையும் நான் அடுத்த தடவை என்ன பண்ண போகிறேன், 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 10 டிவைடட் பை 5னா 2 வரும். அப்போ மேலே இருக்கிற இந்த மொத்த டேர்மில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு 10 இருந்தது டினாமினேட்டர், அதனால் இதை ஒன்றும் செய்ய வேணாம். இந்த இடத்துல 2 இருந்தது, அந்த 2 வந்து 10 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வரும். அந்த 5 வச்சு உள்ளே இருக்கிற மொத்த டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 5 இருந்தது, அந்த 1 இருந்தது. அந்த 1ன்றதால 10 டிவைடட் பை 1ன்னா 10. அப்போ என்டையர் டேர்மும் வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு 5 இருந்தது. ஸோ 10 5ஆல் டிவைட் பண்ணும்போது 2ன்னு வரும். அது மொத்தத்தையும் வந்து நம்ம 2ஆல் பண்ணணும். இப்போது இந்த 5 உள்ளே மல்டிப்ளை பண்ணி, இந்த 10 உள்ளே மல்டிப்ளை பண்ணி, இந்த 2 மல்டிப்ளை பண்ணி நமக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த லைக் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா கொண்டு வரலாம். இப்போ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம வந்து ஒன்றாக்கலாம். எக்ஸ் கியூப் டேர்ம்ஸ் மட்டும் தனியாக எடுத்து சால்வ் பண்ணால் 10x கியூப் வருது. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எடுத்து தனியாக சால்வ் பண்ணால் -30x ஸ்கொயர் வருது. எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணால் நமக்கு 50xன்னு வருது. கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் சால்வ் பண்ணால் -60 வருது. இது கீழே நமக்கு வந்து டிவைடட் பை 10 இருந்தது இல்லைங்களா. ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுத்தையும் 10x கியூப் பை 10 -30x ஸ்கொயர் பை 10 ப்ளஸ் 50x பை 10 -60 பை 10 நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஆரம்பத்தில் நம்ம சம் பார்க்கும்போது when x is equal to 2ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. இப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, லாஸ்ட்டாக இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 2ன்னு கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஆன்சர் when x is equal to 2 ஆன்சர் இஸ் 0. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஈக்குவேஷன் அண்ட் ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.